வாங்க, என் அன்பு இளையர்களே, கொஞ்சம் என் பக்கத்துல உட்காருங்க. உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லப் போறேன். இது ஏதோ ராஜா ராணி கதை இல்ல, இது நம்ம கதை. காலத்தோட ஆழத்துல புதைஞ்சு போன நம்மளோட சொந்த கதை. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணோட கதை. ஒரு நிமிஷம் நல்ல காது கொடுத்து கேளுங்க. இந்த பூமி பேசுறத. இது வெறும் செம்மண்ணும் கல்லும் இல்ல, இது ஒரு வரலாற்று பெட்டகம். சரியா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல வாழ்ந்த, காதலிச்ச, சண்டை போட்ட, கனவு கண்ட நம்ம முன்னோர்களோட நினைவுகளை சுமந்து நிக்கிற ஒரு உயிருள்ள சாட்சி இது. இந்த கதையோட ஆரம்பம் அது ஏதோ பெரிய வரலாற்று புத்தகத்திலேயோ இல்ல குளிரூட்டப்பட்ட ஆய்வுக்கூடத்திலேயோ இல்லைங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற காவுத்தம்பாளையம் கிராமம். அங்க தன்னோட நிலத்தை மட்டுமே நம்பி வாழ்ற விவசாயிகளோட கலப்பை முனையிலிருந்துலாம் இந்த மகத்தான கதை ஆரம்பிச்சது. பூமி தன்னோட ரகசியங்களை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சரியா சொல்லியிருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு விவசாயியோட உழைச்சி களைச்ச கை மண்ணுக்குள்ள ஏதோ தட்டுப்படுறத உணருது. அது வெறும் கல் இல்ல, ஒரு மாவீரனோட தியாகத்தை சொல்ற நடுகள். அவங்க எடுத்தது வெறும் ஓடு இல்ல, 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் கையால செஞ்ச கருப்பு சிவப்பு பானையோட ஒரு துண்டு. அங்க கிடைச்ச ஒவ்வொரு பொருளும் ஒரு தலைமுறையோட கதைய நம்ம காதுல வந்து கிசுகிசுத்துச்சு. இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு. நம்ம கண்ணுக்கு இன்னைக்கு என்ன தெரியுது? அமைதியா, அவசரமே இல்லாம போயிட்டு இருக்கிற ஒரு கிராமம். ஆனா இந்த அமைதிக்கு கீழே வெறும் 2 அடி ஆழத்துல ஒரு முழு நாகரிகமே தொங்கிட்டு இருக்கு. ஒரே இடம்தான், ஆனா 2 உலகம். ஒண்ணு இப்ப நம்ம வாழற நிகழ்காலம், இன்னொன்னு காலத்தால உறைஞ்சு போன கடந்த காலம். சரி, இந்த பொருட்களை நமக்காக விட்டு சென்ற அந்த மனிதர்கள், அவங்களோட உலகத்துக்குள்ள நாம் ஒரு எட்டு போயிட்டு வருவோமா? எப்படி இருந்திருக்கும் அவங்களோட வாழ்க்கை? இன்னைக்கு நாம தொட்டாலே உடைஞ்சிடுமோன்னு பயந்து பாக்குற இந்த மண்பாண்டங்கள் இருக்குல்ல, அத ஒரு காலத்துல அவங்க தினமும் சமைக்க, சாப்பிட பயன்படுத்தியிருக்காங்க. குழந்தைங்க வீட்டு முற்றத்துல ஓடி விளையாட, பெண்கள் உரல்ல தானியம் இடிக்க, ஆண்கள் இரும்பு உருக்கி ஆயுதம் செய்ய, அந்த வாழ்க்கையோட சத்தத்தை உங்களால இப்போ உணர முடியுதா? இந்த நடுகல்ல பாருங்க, இது சும்மா ஒரு சிலை இல்ல. தன்னோட மக்களுக்காக, தன்னோட மண்ணுக்காக உசுர கொடுத்த ஒரு வீரனோட அழியாத ஞாபகம். வீரத்தையும் தியாகத்தையும் கொண்டாடுறது நம்ம ரத்தத்திலே ஊர்னதுங்கிறதுக்கு இதை விட பெரிய சாட்சி தேவையா? ஆமா, இந்த உடைந்த ஓடுகளும் சரி, சிதைஞ்சு போன எலும்பு துண்டுகளும் சரி, இதெல்லாம் வெறும் தொல்பொருட்கள் இல்ல, மறக்கப்பட்டு போன வாழ்க்கையோட உயிர் துடிப்பு. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்ற கதைய இன்னைக்கு இந்த மண் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப மறுபடியும் நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த மகத்தான வரலாற்று புதையலை உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின அந்த மக்களோட போராட்ட கதைக்குள்ள போவோம். 2 வருஷம். ஆமாங்க, தன்னோட காலுக்கு கீழே ஒரு பெரிய வரலாறு புதைஞ்சிருக்குன்னு தெரிஞ்ச அந்த கிராம மக்கள் இத அரசாங்கம் வந்து பார்க்கணும்னு சொல்லி சரியா 2 வருஷம் போராடி இருக்காங்க. அவங்களோட குரல்ல ஒரு தவிப்பு இருந்துச்சு, ஒரு கோபம் இருந்துச்சு. ஐயா, இது வெறும் நிலம் இல்ல, எங்க தாத்தா பாட்டன் வாழ்ந்த நிலம், எங்களோட அடையாளம் புதைஞ்சிருக்கு, தயவு செஞ்சு தோண்டி பாருங்கன்னு அவங்க கேட்டது வெறும் கோரிக்கை இல்ல, அது அவங்களோட வரலாற்றுக்கான உரிமை குரல். அவங்களோட இந்த நீண்ட பயணத்தை பாருங்களேன். சாதாரண மக்கள் யதார்த்தமா கண்டுபிடிச்சதுல தொடங்கி 2 வருஷம் விடாம போராடினதுக்கு அப்புறம் கடைசியா 2026ல இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை அந்த வேலையை கையில் எடுத்தது. அந்த மக்களோட கனவு ஜெயிச்சது. சரி, அகலாய்வு ஆரம்பிச்சது. அந்த மண் என்னவெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது? அதுக்குள்ள புதைஞ்சிருந்த ரகசியங்களோட உண்மையான அர்த்தம் என்ன? தொல்பொருள் ஆய்வாளர் அறவாளி தலைமையில அந்த குழு ஒவ்வொரு கைப்பிடி மண்ணையும் ஒரு குழந்தைய கையாள்ற மாதிரி மெதுவா பத்திரமா கையாண்டாங்க. அப்படி வரலாற்றோட மேலடுக்க மெதுவா விளக்க விளக்க இரும்பு காலத்தைச் சேர்ந்த புதைக்குழிலும் வாழ்விட அடையாளங்களும் வெளியே வர ஆரம்பிச்சது. வரலாறு கண் முழிச்சது. இதுதான் இந்த அகழாயோட முக்கியமான புள்ளி. இங்கே கிடைச்ச பொருட்கள் நமக்கு தெரிஞ்ச சங்க காலத்துக்கும் முன்னாடி இருந்திருக்கலான்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம தமிழ் நாகரிகத்தோட வேர் நாம நினைச்சதை விடவும் ரொம்ப ரொம்ப ஆழமானதுன்னு அர்த்தம். அதனால தான் சொல்றேன், இது வெறும் ஒரு தொல்பொருள் தளம் இல்ல, இது நம்ம ஒவ்வொருத்தரோட அடையாளத்தோட ஆணிவேரை தேடுற ஒரு பயணம். இந்த நிலம் ஒவ்வொரு தமிழனோட பெருமைக்கும் அவனோட பாரம்பரியத்துக்கும் ஒரு நேரடி சாட்சியா நிக்குது. இப்போ இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட தான் நான் பேசணும். நம்ம முன்னோர்கள் நம்ம கையில கொடுத்துட்டு போன இந்த பெரிய பொறுப்பை இனிமே நாம தான் சுமக்கணும். அந்த கிராமத்து மக்களுக்கு அந்த இடம் இப்ப வெறும் தோன்ற இடம் இல்ல, அது அவங்களோட குலதெய்வம் வாழ்ற கோவில். அங்க வரலாறு ஒரு நம்பிக்கையா, ஒரு வழிபாடா மாறி நிக்குது. 3000 வருஷமா மண்ணுக்குள்ள அமைதியா இருந்த நம்ம முன்னோர்களோட குரல் இப்போ நம்மகிட்ட தெளிவா பேசுது. அந்த குரலுக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம்? அவங்க பாதியில விட்டுட்டு போன கதைய நாம எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறோம்? நாம ஒன்னே ஒண்ணு மட்டும் மறக்கவே கூடாது. இன்னைக்கு நாம கால் வச்சு நிக்கிற இந்த நிலம் ஒரு காலத்துல அவங்களோட முழு உலகமா இருந்துச்சு. அந்த புனிதமான நினைவுகளை காப்பாத்துறதும் அவங்களோட கதைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை.
குமரி கல்பாளையம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் ஒரு ஊரோட பேர் இல்ல. சங்க காலத்துக்கு முன்னாடியே செழிப்பா வாழ்ந்து காலத்தால மறைக்கப்பட்டாலும் இன்னைக்கும் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம நாகரிகத்தோட அழியாத முகவரி. இந்த முகவரியை நாம பாதுகாப்போம்.